இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ போகிறீங்களா? இப்போ வந்து இந்தியா சைனா பார்டர் கடந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொரியன் கேர்ள், இவங்க பார்த்துக்கோங்க, கொரியன் கேர்ள் ராணுவத்தில் எடுத்திருக்காங்க. உள்ள போய் பூண்டு செடி எடுக்க போறாங்க. இப்போ வந்து அவங்க ஏன் உள்ள போனாங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? பூ பறிக்க போனோம். வந்து வெளியே. ஐயோ, இதுக்கு நான் போயிருக்கவே மாட்டேனே உள்ள. இன்னும் ஒரு வாட்டி போய் பாருங்க. இல்லை வெளியே வந்து பாருங்க. அந்த ஷார்ட் 2 எடிட் பண்ணிட்டேன். ஒன்று இல்லை. சாலினி இந்த வீடியோ டிலீட் பண்ணக்கூடாது. இந்த சிங்கப்பெண்ணை குரூப்ல சேர்த்துக்கோங்க. அச்சம் இல்லை, ஓடு ஓடு, அமாம் சோப்பை ஆடுகு. இது நீங்க அந்த மியூசிக் போட்டுருக்கீங்க. அச்சம் இல்லை, ஓடு. சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்களா? இல்லை, அதை சுற்றி இது வளர்ந்துருச்சு. இவங்க எதுவும் வைக்கல. ஓகே, ஒரு பனை மரத்தை சுற்றி ஆலமரம் வளர்ந்துருச்சு. ஓகே, அந்த பீஸ் 50,000 1 லட்ச ரூபாய் இந்த மாதிரிலாம் அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க. போனி நாங்களும் அப்படியே மானிட்டரிங்ல தான் இருக்கோம். யாரோ ஒரு ஆள் பர்மனெண்ட்டாக போட்டுருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு பேசியிருக்காங்க. 2 பேரும் வராங்க. 2 பேருக்கான வேலை இருக்காங்க. இந்த கிணறு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி கிணறு தான், ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கனால குளிக்கல. ஆனால் அதில் வேறு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, காமிக்கிறவாங்க. இந்த 4 தவளைங்க தெரியுதா பாருங்க, இதுதான் அந்த ஃபேமிலி. நம்ம சைடு குளத்தில் ஒன்று பெருசு 1 kg வர மாதிரி சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த கிணறு அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ், இது எல்லாமே எங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக். நம்ம சைட்டோட பக்கத்துலேயே இவங்க ஒரு சைட் ரெடி பண்ணி இந்த ட்ராக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்லி 4x4. பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. 2 வீலரில் கூட சாகசம் எல்லாம் இதில் வந்து பண்ணலாம். பட் இட்ஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் 4x4. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். இது இந்த வாய்க்கால் ஓடை எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சைட் பார்க்க. நல்லா தானே இருக்கு. இவனை சொல்லி ஆகணும். இவன் யார் தெரியுமா? வீடியோவில் இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க. இவன் ஒரு குட்டி டாகு, உங்களுக்கு தெரியும். இவன் என்ன ப்ரீடுனா பெல்ஜியன் மெலினாய்ஸ். நம்மளோட இந்தியன் ஸ்ட்ரே டாக் மாதிரியே இருப்பான். பட் நம்மளோட ப்ரீடு கிடையாது. இவன் பெல்ஜியன்லேருந்து வந்திருக்கான். நீங்கள் பார்த்துட்ருக்க இது குட்டி வெட்டுக்கிளி. இதை தான் அரைச்சி சாப்பிடுவாங்க. காய் செத்துருவாங்க. லோக்கல் சீப்பஸ்ட் பாய்சன். ஃபர்ஸ்ட் டைம் அரளி விதை நான் பார்த்துட்டேன். அரளி விதை, அரளி பூ செடி பறிச்சு வாயில போட்டு ஐயோ மயக்க வர மாதிரி இருக்கணும். சாப்பிட்டுட்டு அவன் நம்மளே சாப்பிட சொல்லுவான். இதுதான் பழம், அரளி பழம். என்ன பழம் ஸ்ரீனி? இது சாப்பிட்றதா? தெரியல. பூச்சி சாப்பிடும். இது அந்த ஈச்சம்பழம், ஈச்சமரம் நினைக்கிறேன். இல்லை, நான் சாப்பிட்டுட்டேனே மாப்பிள்ள. ஒரு வழியாக அரளி விதை, செடி, பூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்மளோட கயாக் ஸ்பாட் வந்தாச்சு. இது நம்ம சைட்டுக்குள்ளேயே கொஞ்சம் இடம் ரெடி பண்ணி கயாக்காக ரெடி பண்ணியிருக்க ஒரு குட்டி குட்டையோ குளமோ ஏதோ ஒன்று. அதான் இது. இப்போ தான் இப்போ நம்ம கயாக் பண்ண போகிறோம். நான் எப்படி கயாக் பண்ண போகிறேன்றது பாருங்கள். கைட்டிடுமா? அண்ணா
ஷாலினி போட்டு போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க போயிட்டு போடுமா காகிதம் ஓடும். நாளைக்கு வந்து போடுவோம். சரி அதான் காலையில் இருக்கிறேன். மாமலை வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்கன்னா சொல்லுங்க, அவர் எடுத்துன்னு வந்துடுவார். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நான் எடுத்துடுறேன், கேட்குறேன் நாளைக்கு காலையில் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போங்க. சொல்லுங்க. அம்மா இப்படி வாமா. அகலம் வச்சு மண் வச்சா அதே பேர்த்தாரன் சுட்டு ஓரமாக உப்பாரு நான் அன்றைக்கி ஏற்றுமா சொன்னேன் அவர்கிட்ட அந்த கருத்து நேரத்துக்கு சொல்கிறேன். தண்ணி வச்சு பயிராக்குங்க, அங்கே தண்ணி ஆகுது நான் கூட்டினா ஓனர்றேன். ஷாலினி ஃபைனல் டச். இன்னொரு வாட்டி ஃபைனல் டச். தண்ணி ஆழமாக தானே இருக்குது. ஏன்னா இப்படியா சும்மா வச்சாலே பிரேக், லாக். எதுவுமே பண்ணாமல் டைட்டாக வச்சாலே பிரேக். ஓகே. அவங்ககிட்டே வரட்டா? ஒன்றுமே பண்ணாங்க, அதான் பிரேக். அதான் ஸ்கிட். எந்த பக்கம் அடிக்கணும் அந்த பக்கம் திரும்ப போகுது. ரிவர்ஸ் இதில் எடுத்துகிட்டு போனால் வீடியோ நம்ம கண்ணில் பார்க்குறவங்க வீடியோ காட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு. இல்லை நான் கண்ணில் பார்க்கறத விட வீடியோவில் இன்னும் பெருசாக தெரியும். வீடியோ இப்படி போய் இப்படி போகணுமா, இப்படியே போக முடியுமா? 2 ஏரியாலையும் போகும். அங்கே ஓப்பன் வழி இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு இதை பார்த்தாலும் பாம்பு மாதிரி தான் தெரியும்.